அன்பான பெரியவர்களே, மது போதையில் இருப்பவர்களே, மது குடிக்காமல் இருப்பவர்களே, உங்கள் பொற்பாதங்களை வணங்கி இந்த வீடியோவை நான் போடுறேன். ஐயா, இன்றைக்கி ஒரு செய்தி. ஒரு சின்ன பையன் மதுவை குடிச்சிக்கிட்டு தகாத வார்த்தைகளை பேசுகிறான்னு குற்றச்சாட்டு வச்சிங்க. அது இந்த ஆட்சியில் தான் நடக்குது, அந்த ஆட்சியில் தான் நடக்குதுன்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க. அது தப்பு. ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மதுவை ஒழிக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த மதுவினுடைய வருமானம்தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. இது யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு ரோட்டில் ஒரு தடத்தில் நம்ம நடந்து போகும்போது ஒரு முள், விவசாய முள் கிடக்குது. அந்த முள் மேலே நம்ம காலை வைக்கிறோம். காலை வச்சதுக்கப்புறம் அந்த முள் நம்ம காலை குத்தும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம காலை குத்துதுன்னு அந்த விவசாய முள்ளை தூக்கி எறியணும். அப்படி யாருமே எரியலை. அந்த முள்ளை தாண்டி போயிடுறீங்க. அடுத்தவன் வரான், அவனும் அதை தாண்டி போயிடுறான். அப்போது இது பொதுநலமா சுயநலமா? அந்த முள்ளை எடுத்து போட்டு தூரமாக எடுத்து போட்டுட்டா அந்த தடத்தில் எல்லாருமே நடந்து போகலாம். அந்த மாதிரி நீங்கள் குடிக்காமல் இருங்க. நாட்டை காப்பாற்றுறேன்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கள கண்ணீரை நடு ரோட்டில் விடுற மாதிரி மது போதையை குடிச்சிட்டு தவறான வழியில் நீங்கள் தான் போகிறீங்க. எந்த ஆட்சிக்காரன் வந்தாலும் சரி, எவன் எப்படி இளவெடுத்தாலும் சரி, நீங்கள் குடிக்காமல் இருங்க. அப்போ தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா, என்னை எப்படி வேணாலும் திட்டுங்க, என்னை என்ன வேணாலும் சொல்லுங்கள். மதுவை ஒழிக்கணும்னா நீங்கள் யாரும் குடிக்காமல் இருங்க. அப்போ தான் மதுவை ஒழிக்க முடியும். எந்த ஆட்சி வந்தாலும் முடியாது. நன்றி ஐயா.